கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறதிலே தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் எடுக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 13வது வசனம். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். டு ஆன்சர் பிஃபோர் லிசனிங், தட் இஸ் ஃபாலி அண்ட் ஷேம். ஒரு காரியத்தை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை நாம் கேட்பதற்கு முன்பதாக, முழுவதுமாய் கேட்பதற்கு முன்பதாக நாம் பதில் சொல்லவோ அதற்கு அல்லது மாறாக அதை நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதோ ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும் என்று சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் இந்த டைட்டானிக் கப்பல் வீழ்ந்து போனதான சம்பவம். அந்த டைட்டானிக் கப்பல் ஒரு சுருக்கமாக சொல்லணும் சொன்னால் 1912வது வருடம் ஏப்ரல் மாதத்தில் அது முதல் பிரயாணத்தை துவக்கினது. அந்த முதல் பிரயாணத்திலே அது முடிந்தும் போனது. அப்போது அந்த டைட்டானிக் கப்பல் நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறபடி அது ரொம்ப ஜைஜாண்டிக்கான கப்பல், அது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கப்பல். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. பல வருடங்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் தங்களுடைய திறமைகள், தங்களுடைய தாளந்துகள் எல்லாம் பயன்படுத்தி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கப்பல், வலிமையான கப்பல், அது அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது, உடையாது, அவ்வளவு சீக்கிரம் அது சேதமடையாது அப்படிங்கிறதான ஒரு வலிமையான கப்பலை கட்டி முடித்து பிரயாணத்தை துவக்கிறாங்க. அந்த கப்பலுக்கு ஒரு கேப்டனாக எட்வர்ட் ஸ்மித் என்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கப்பலுடைய கேப்டன் அவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்ததான ஒரு கப்பல் கேப்டன். அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவர் எந்த விதமான ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டையோ ஒரு கப்பல் ரொம்ப சேதமாகிற லெவலில் இதுவரைக்கும் அவர் பண்ணாமல் அவ்வளவு நேர்த்தியாய் அவர் அந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார்னு சொல்லி அவர் அந்த கப்பலுக்கு கேப்டனாக என்ன செய்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடந்தது, அந்த ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி இந்த கப்பல் தன்னுடைய முழு ஸ்பீடில் அது ஒரு 25 நாட்டிக்கல் மைல்ஸ் வேணுமோ அந்த கப்பலுடைய ஸ்பீடில் சொல்கிறாங்க. அதுதான் ஃபுல் ஸ்பீடு. அந்த ஃபுல் ஸ்பீடில் கப்பல் பிரயாணமாகி போய்கிட்டு இருக்குது. உள்ள 3 கிளாஸஸ் விதமான ஜனங்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில், செகண்ட் கிளாஸில், தேர்ட் கிளாஸில் கிட்டத்தட்ட 1500 பேசஞ்சர்ஸோடு அந்த கப்பல் புறப்படுகிறது. அதில் வேலை செய்வதற்கு அமர்த்தப்பட்டதான இன்ஜினியர்ஸ், பணி செய்யக்கூடியவங்க, சேவை செய்யக்கூடியவங்க, கஸ்டமர்ஸ்க்கு அங்கே வந்திருக்கிற பிரயாணிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, இப்படின்னு சொல்லி இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேர், கிட்டத்தட்ட ஒரு 2300 பேரோட அந்த கப்பல் தன்னுடைய பிரயாணத்தை துவக்கி போய்கிட்டு இருக்குது. 1500 பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க 3 வெவ்வேறு கிளாஸஸில். ஆனால் இந்த முழு வேகத்தில், முழு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அன்றைய தினத்தில் காலையிலேருந்து நீங்கள் போகிற டைரக்ஷனில் அங்கே பனிப்பாறை இருக்கிறது என்று சொல்லி காலையிலேருந்தே சில கப்பல்கள் செய்தியை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இந்த கப்பலுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கப்பலில் இருந்து என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த கம்யூனிகேஷன் அறையில் நடந்து கொண்டிருந்த சம்பவம் என்னன்னு சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறதான ஜனங்கள் அவங்க எப்படிலாம் இந்த கப்பல் அனுபவத்தை என்ஜாய் பண்ணுறாங்க, உள்ளே என்னெல்லாம் இருக்குது, உள்ளே என்னென்னலாம் காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறதான தகவல்களை எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் டீமுக்கு கொடுத்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய மெசேஜஸ் இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க வெளியில் அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. இது அனுப்பி கொண்டு இருக்கிற இடையில்பட்ட வேலையில் தான் அந்த மற்ற கப்பலில் இருந்து செய்திகள் வருகிறது. நீங்கள் உங்களுடைய கப்பலுடைய டைரக்ஷன் என்ன செய்யணும், நீங்கள் மாற்றணும், அது ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல பனிப்பாறைகள் இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த தகவல் கொடுத்த கப்பல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 5 கப்பல்களில் இருந்து இந்த வார்னிங் மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவல் கொடுத்த கப்பல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறு சிறு கப்பல்கள், ரொம்ப பெரிய கப்பல்கள், இது மாதிரி ஜெயஞ்சாட்டிங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய கப்பல், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப வலிமையானவர்கள், எங்களை யாரும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறதான ஒரு போக்கோடு கூட இந்த முதல் நியூஸ் வரும்பொழுதும் அந்த கப்பலுடைய கேப்டனுக்கு வந்திருக்கு. ஆனால் அவர் அதை ரொம்ப அவர் என்ன செய்தார், ஓகே ஓரளவு டைரக்ஷன் திருப்பியிருக்கிறார். ஆனால் அது முழுமையுமாக அவர் அதை என்ன செய்யலை, பொருட்படுத்தலை. அதன் பின்பதாக வந்த மெசேஜஸையும் அவங்க என்ன செய்யலை, கவனிக்கலை. பிகாஸ் அவங்க ரொம்ப பிஸியாக உள்ளேருந்து வெளியில் போகிற அந்த மெசேஜில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. கடைசியாக இரவு 11 மணி போல், 10:55 போட்டிருக்கிறாங்க, 11 மணி போல் ஒரு கப்பல் ஏற்கனவே போய் அந்த பனிப்பாறைகள் நடுவில் போய் சிக்கி நின்றுச்சு. அது உடையலை, ஆனால் அது உள்ளே போயிட்டு ஸ்பீடு கம்மி பண்ணிவிட்டு இனிமேல் அங்கேருந்து மாட்டிக்கிட்டோம், அது கொஞ்சம் கரைஞ்சோ இல்லை வேறு யாராவது உதவிக்கு வந்தால் தான் எடுக்க முடியுன்ற நிலையில் ஒரு கப்பல், சின்ன கப்பல் அங்கே சிக்கி நிற்கிது.
அந்த கப்பல்ல இருந்து கடைசியா திரும்பவும் தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. கண்டினியூஸா தகவல் கொடுத்தவர் அந்த கப்பல்ல ஒரே ஒரு அந்த தகவல் கொடுக்குற நபர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார் அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா அது ஒரு சின்ன கப்பல். அவர் ஒரு டைம்ல கொடுக்கும் பொழுது கடைசியா அந்த இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்ததான நபர், அவர் பேர் ஜாக் பிலிப்ஸ்ன்றாங்க. அவர் கடைசியா என்ன சொல்லிட்டாரு, நான் ரொம்ப பிஸியா அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன், யூ ஷட் அப், நீ இனிமே எனக்கு தேவையில்லாம இந்த தொந்தரவான மெசேஜஸ் என்ன செய்யாத, கொடுத்துட்டு இருக்காத, யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லி அவரை கடுமையாக சாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார். அவர் சரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டார். சரியாக அரை மணி நேரம் கழித்து 11:30 மணிக்கு டைட்டானிக் அதனுடைய முழு ஸ்பீடில், இப்போ குறையவே இல்லை ஸ்பீடு, அது முழு ஸ்பீடில் போய் அந்த பனிப்பாறையில் மோதி அதன் பின்பதாக நடந்த சம்பவம் என்னாச்சு, கிட்டத்தட்ட 1500 ஜனங்கள் மரித்து போனார்கள். அந்த வந்த பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் காப்பாற்றுகிறதற்கு தப்பிக்கிறதுக்கு திரும்ப கடைசியாக மெசேஜ் வந்த அந்த கப்பலுக்கு தொடர்பு கொள்றதுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணனால அவருக்கு தகவலே போல. ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கிறார். ஒரு 15 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்தில் தான், 15 மைல் டிஸ்டன்ஸில் தான் அவர் அந்த கப்பல் இருந்திருக்கு. ஆனால் உதவிக்கு வர முடியாமல் போச்சு. இவங்க சொன்னதை கேட்கல, தொடர்ச்சியாக போனதுனால மிகப்பெரிய அழிவை தன்னுடைய துவக்கத்திலேயே என்ன செய்தது, இந்த டைட்டானிக் கப்பல் சந்தித்தது என்று சொல்லி அதனுடைய ட்ராஜடியில் பார்க்குறோம். காரணம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கும். இந்த டைட்டானிக் கப்பலில் இருக்கக்கூடியதான அந்த கேப்டனுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் தகவல் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை இவர்கள் கேட்பதற்கு என்ன செய்யலை, அவர்களுடைய செவியை சார்க்கவில்லை, அவர்களுடைய எண்ணங்களை சாய்க்கவில்லை. அது கேட்காம இவங்க ஒரு மெசேஜை கொடுத்து நிறுத்தினதுனால அது மிகப்பெரிய அழிவை போய் சந்தித்ததாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலை வேளையிலும் கூட சில காரியங்களை கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை கேட்பதற்கு முன்பதாக செயல்படுகிற அல்லது பேசுகிற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே இந்த மெசேஜ் ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன், இந்த வசனங்கள்லாம் எடுத்து நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட தான் முதல்ல பேசுவார். ஏன் நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன், நான் எதெல்லாம் குற்றம் செய்கிறேன் அப்படிங்கிறதைத்தான் ஆண்டவர் முதல்ல அந்த சத்தியத்திலேருந்து எனக்கு காண்பிப்பார். எனக்கு காண்பித்ததை நான் உங்களிடத்திலும் காண்பிக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து பார்க்கலாம். நான் முதல் கேள்வி, எனக்குள்ளாக எழும்பின கேள்வி, why people don't listen when others speak? சில நேரங்களில் ஜனங்கள் பேசும் பொழுது நம்ம பேச வர்றதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் பேசி கொண்டிருப்பாங்க அல்லது அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. என்ன காரணங்கள்னால அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு 5 காரணங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற வேகமான உலகம், இன்னைக்கு நம்ம போகிற உலகம் மிக வேகமாக இருக்கிறது. எல்லாம் ஸ்பீடாக வேணும், ஃபுட்டாக ரொம்ப ஸ்பீடாக உடனடியாக வேணும். ஒரு பிரதர் பேங்க்ல இருக்காங்க, லோன் ப்ராசஸ் எனக்கு உடனே வேணும், கஸ்டமர்ஸ் கேட்கறத தான், டாக்குமெண்ட்ஸ் இருக்கு உடனே வேணும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த லோன் பேக்கேஜெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் மொபைலில் மெசேஜ் வரும், அந்த ஒரு 2 கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உடனே லோன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன செஞ்சிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஏன்னா உடனடியாக ஃபாஸ்ட்டாக வரும், வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் பர்சனல் லோன்லாம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இல்லை. லோனுக்காக லோன் அழிஞ்சோம், வெறும் 10,000 ரூபா லோனுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி 1 லட்சமோ 2 லட்சமோ சில செகண்ட்ஸில் நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன செய்யுது, பணம் வருகிறது. எவ்ரி திங் இஸ் ஃபாஸ்ட். சாப்பாடா உடனே வேணும், ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். இன்னைக்கு ஏன் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வேகமாக போகுதுன்னா, வித்தின் செகண்ட்ஸ் அவன் போடும்போது அப்படியே அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது பேடிஎம்மில் போடுறான், யூ கம்ப்ளீட்டட் திஸ் டிரான்சாக்ஷன் இன் 2 seconds. நம்ம பேமெண்ட் பண்ணி போடணும்னே போடுறான், 2 secondsல நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை முடிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம போடுறான். பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் கோயிங் ஸோ ஃபாஸ்ட். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் எல்லாம் உடனே என்ன செய்யணும், நடந்து கொண்டு இருக்கணும். அப்போ இதிலேயே சிக்கிக்கொண்ட நாமும் கூட அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம நடந்து போன காலம், சைக்கிளில் போன காலம், மாட்டு வண்டியில் போன காலங்கள் எல்லாம் மாறி இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் 2 மணி நேரத்தில் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி செலவில் அங்கே ட்ராக் போட்டுட்ருக்குறாங்க. புல்லட் ட்ரெயின் இந்தியாவில். எவ்ரி திங் இஸ் ஃபாஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஃபாஸ்ட். அப்போ இதே இந்த சிக்கலுக்குள்ளாக இப்படி வேகமாக ஓடுகிற இந்த உலகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களும் கூட சில நேரம் they are very quick to speak. வேகமாக என்ன செஞ்சிடறாங்க, பேசிடுறாங்க, வேகமாக நியாயம் தீர்த்துடுறாங்க, குவிக் டு ஜட்ஜ், வேகமாக நியாயம் தீர்த்துடுறாங்க, வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. ஏதாவது நடந்ததுன்னா இம்மீடியட் ரியாக்ஷன் தான், பொறுமையான ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் நம்மை அறியாமல் நாமும் கூட வேகமாக இயங்கக்கூடிய சூழல்களில் நம்ம காணப்படுகிறோம். அது நமக்கு மிகுந்த அழிவையும் சில நேரங்களில் அது நம்முடைய புத்தியினத்தையும் வெளிப்படுத்துகிறது. அப்போ ஏன் ஜனங்கள் சில நேரம் அவர்களால் பொறுமையாய் கேட்க முடியவில்லை அப்படின்னா, முதல் காரணம் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பலவிதமான சிந்தனைகள்,
மேபி பிரச்சனைகளாக இருக்கலாம், தனிப்பட்ட பர்சனல் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நான் இது செய்யணும் அது செய்யணும், இதை நான் முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம், அல்லது எமோஷ்னலி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டயர்டாகி இருக்கலாம். இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம உட்காந்து என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு கேட்க முடியாது. இதை நல்ல உதாரணமாக நம்மளுடைய வீட்டில் பார்க்கலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு இது அப்படியே பொருந்தாது, பெரியவர்களுக்கு இருக்க மாதிரி. காலையிலேருந்து அறக்க பறக்க கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவோம். 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் உட்காந்துருப்பாங்க. 4:30 மணிக்கு வந்த உடனே நம்மளாம் ஆஃபீஸ் போனோம். 4:30 மணி 5 மணிக்கு வந்த உடனே அப்பா டயர்டாக இருக்குன்னு உட்காருவோம். ஆனால் அவங்களுக்கு 4:30 மணிக்கு தான் எனர்ஜி ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்தோடனே பேக்கை தூக்கி எரிஞ்சிட்டு அவ்வளோ ஸ்பிரிட்டில் எனர்ஜியாக வாங்க விளையாடலாம் அப்படின்னு நம்மளை பிடிச்சி என்ன செய்வாங்க, இழுப்பாங்க. நம்மளுக்கு முடியலடா நீங்கள் வாங்க. அதனால தான் சொன்னேன், சின்ன பசங்களுக்கு இது கொஞ்சம் ரிவர்ஸில் வேறு மாதிரி வேலை செய்யுது. அப்போ நம்ம அப்படி டயர்டாக இருக்கிற நேரங்களில், ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து ஒருவேளை என் ஸ்கூலில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு அந்த கதை நடந்துச்சுன்னு அதெல்லாம் சொன்னால் நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது. ஆமாம் 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 ஒன்றுமே உள்ளே என்ன செய்யாது. சில நேரங்களில் உள்ளே நம்ம போகாது. வி டோன்ட் ரிசீவ், வி ஜஸ்ட் ஹியர், வி டோன்ட் லிசன். சில நேரங்களில் வெளியிலிருந்து வரக்கூடியதான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ரொம்ப சின்சியராக பேசுவோம். ஆனால் மொபைலில் வேறு ஏதோ மெசேஜ் வந்ததை என்ன செய்வோம், பார்த்துக்கிட்டே நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். Why people don't listen? External distraction. மூன்றாவது, இந்த டைட்டானிக்கில் அந்த இதை பார்த்தது போல ஈகோ அண்ட் ப்ரைட். we are better, we are big, நாங்கள் பெரிய கப்பல், நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன கப்பல்லேருந்து வர தகவல்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் ஈகோவும் என்ன செய்தது, பற்றி கொண்டது. அது அவர்களுடைய கப்பலுக்கே பேர் ஆபத்தாக என்ன செய்தது, முடிந்தது. சில நேரங்களில் நீ பேசி நான் என்னத்தை கேட்கணும், அப்படிப்பட்டதான ஈகோ, அப்படிப்பட்டதான பெருமை நம்மை ஆக்டிவாக கேட்பதற்கு நம்மை தடையாக இருக்கிறது. மற்றும் ஒரு காரணம், அவங்க சொல்ல ஆரம்பித்த உடனே அசியூம் பண்ணிக்கிறது, இதைத்தான் சொல்ல போறீங்க நீங்கள் அப்படின்னு. அதுக்கு தேவையான பதில்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதை எப்படி செய்யணும், இதை எப்படி நடத்தணும், இதை என்ன சொல்லணும்னா அவங்க சொல்ல வந்த விஷயமே வேறையாக இருக்கும். பொறுமையாக முழுமையாக கேட்டிருந்தா தான் அதை நம்ம புரிந்திருப்போம். அசம்ஷன்ஸ் deter us from listening to people when they speak. கடைசியாக 5வது காரியம், லிசன் பண்ணுற ஸ்கில்ஸே சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன செய்யாது, இருக்காது, அல்லது நம்ம டெவலப் பண்ணியிருக்க மாட்டோம். எம்பத்தட்டிக்கலாக நம்ம மற்றவர்களுடைய நிலையிலிருந்து என்ன செய்கிறது, பார்ப்பது. லிசன் பண்ணுறதுன்னு சொல்கிறது போது வெறுமனே நம்ம காது கொடுத்து கேட்பது மாத்திரமல்ல, சில நேரங்களில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதும் கூட. நான் நேரடியாக சந்தித்ததான ஒரு சிறு பெண்ணுடைய இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாமக்கல்ல இருக்கும் பொழுது ஒரு கேஸ் வந்தது. ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 13 வயசு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதான பிள்ளை. அவளை சிடபிள்யூசியில் அவங்க அப்பா அவங்க அண்ணன் அந்த சைல்ட் லைனில் இருக்க ஸ்டாஃப் வந்து அவளை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. காரணம் என்ன, அவள் 5 மாத ப்ரெக்னன்சியில் வந்தாள். 8th ஸ்டாண்டர்ட் கேர்ள், 5 months ப்ரெக்னன்சி. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவளை பேச விட்டு அவள்கிட்ட கேட்கும் பொழுது நிறைய, முதல்ல அவளுடைய கதையில் அந்த கவுன்சிலர்ஸ் மூலிமா நாங்கள் பேசும் பொழுது அவள் சொன்னது, என்னை ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிறேன்றதே எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்றதே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய அத்தை, பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தை தான் அந்த பொண்ணை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சம்திங் இவள் வாமிட் எடுக்கிறாளே, ஏன் இப்படி வாமிட் எடுக்கிறா என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவர் ஹேண்டிகேப்ட். ஒரு அண்ணா இருக்கிறான், அவன் வேலை செய்கிறான். அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 29 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சிறு பிள்ளையோட கூட அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கவனித்து வீட்டில் ஆள் இல்லாத நேரங்களில் பழகி பல கனவுகளை அவளுக்குள்ளாக கொடுத்து அவளை அந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கிட்டார். இந்த விவரம் அவங்க அத்தைக்கு முதல்ல தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வாங்க, உடனடியாக அடி ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருந்துக்கு. அந்த பிள்ளையை அடித்து துன்புறுத்தி உனக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமான்னு. அடுத்தபடியாக அந்த பிள்ளையை எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு, லோக்கலில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இதை எப்படியாவது உடனே கலைக்க முடியுமா வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே போனோடனே டாக்டர்ஸ் நர்சஸ் அங்கே இருந்த பிஹெச்சியில் அவங்க பார்த்து ஷாக் ஆகி, உனக்கு என்ன வயசுமா நீ இப்படி நிலைமையில் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க பேச திட்ட இது எல்லாத்தையும் அந்த பிள்ளை வாங்கியிருக்கு. திரும்ப அந்த பிள்ளைய இது நாங்கள் பார்க்க முடியாது, இது இமீடியட்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தை, அந்த அப்பா, அவங்க அண்ணா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க அங்கே பேசி, அங்கே இருக்கிறதான அந்த விமென் போலீஸ் எல்லாம் பேசி, அதுவும் அவங்கள திரும்ப திட்டுறாங்க, அவளை துன்புறுத்துறாங்க மீன்ஸ் அவளை பேசி. கடைசியாக அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, சைல்ட் லைன் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சைல்ட் லைன்லேருந்து வந்த ஸ்டாஃபை திரும்ப இதே கதையை திரும்ப கேட்குறாங்க. சைல்ட் லைன்லேருந்து திரும்ப அந்த குழந்தை எங்கே வருது, சிடபிள்யூசிக்கு வருது. அங்கே எங்கள் கவுன்சிலர்ஸும் திரும்ப அந்த கதையை கேட்குறாங்க. அப்போது ஒரு ஒரு 13 வயது குழந்தை தான் எதனால் இப்படி ஆன அவளுடைய வாயிலிருந்து அவள் என்ன
விதமான உணர்வுகள் வழியாக கடந்து போய்கிட்டு இருக்கிறான்றதை யாரும் லிசன் பண்ணுறதுக்கு அங்கே ஆயத்தமாக இல்லை. மாறாக எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அவளை திட்டுறதுலையும் அவள் செய்த தவறை சுட்டி காட்டுவதிலும் நீ என்ன விதமான பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு பேசுகிறதுலே தான் எல்லாரும் குறியாக இருந்தார்கள். Nobody was there to empathize with the presence of that child. 13 வயது பிள்ளை, அவளுக்கு பிரெக்னன்சினா என்னன்னு என்ன செய்யாது, தெரியாது. தாய் இல்லை, அதை எப்படி என்ன எதுன்னு சொல்லி தருவதற்கு தாயும் இல்லை. சில நேரங்களில் தாய்மார்கள் இருந்தாலும் கூட நம்மளுடைய சமுதாயத்தில், நம்முடைய கல்ச்சரில் இதை பற்றி நம்ம என்ன செய்கிறது இல்லை, பேசுகிறது இல்லை. அப்போ எதுவுமே தெரியாத அந்த பெண், அந்த சிறுமி, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்போடு வரும் பொழுது இந்த உலகம் எப்படி அணுகிறது, அவளை உங்கள் சைட்லேருந்து என்ன பேசணுமோ அதை தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்ல வருதோ அதை என்ன செய்யவே இல்லை, லிசன் பண்ணவே இல்லை. இந்த கடைசியாக அந்த கவுன்சிலர்கிட்ட பேசி நாங்கள் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எழுதி அதன் பின்பதாக தான் எஃப்ஐஆர் சப்மிட் பண்ணி அந்த நபரை ஜெயிலுக்கு அனுப்பித்தோம். எதற்காக சொல்லுகிறேன், இந்த உலகம் அப்படித்தான் நம்மளுடைய நிறைய நேரங்களில் நாம் கவனிக்கிறதை நாம் எம்பத்தைஸ் பண்ணி மற்றவர்களுடைய நிலையிலிருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நாம் கவனித்து அதை கூர்ந்து என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. மாறாக நம்மளுடைய கருத்து என்னமோ சொல்ல வேண்டுமோ அதை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 5 சில காரணங்களை பார்த்தோம். இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், வெளியிலிருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், ஈகோ, நம்மளே யூகித்துக் கொள்கிறது, இதைத்தான் பேச போகிறாங்க அப்படின்னு லிசனிங் ஸ்கில்ஸே இல்லாமல் இருக்கிறதான இந்த காரியங்கள். இது இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, வேதாகமத்திலும் கூட அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12 16 வரைக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். இந்த இடத்துல அவள் கர்த்தருடைய அன்னாள் வருகிறாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஏலி ஒரு தேவ மனுஷன், ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தேவ மனுஷன். ஆனால் அந்த ஏலியும் கூட அன்னாளுடைய இருதயத்திலே அன்னாள் என்ன சொல்லுகிறாள், என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறாள், என்ன அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள் இருக்கிறத முழுமையுமா என்ன செய்து கொள்ளல, தெரிந்து கொள்ளல. இவரை யூகித்துக் கொள்ளுகிறார். அன்னாள் சொல்லுகிறாள், நான் அவளுடைய அந்த வசனம் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், தன் இருதயத்திலே பேசினால் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அங்கு சத்தம் இல்லை, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் சத்தம் கேட்கப்படவில்லை, ஆனால் உதடுகளை மாத்திரம் அவ பேசி கொண்டிருந்ததை ஏலி ஒரு தேவ மனுஷன் பார்க்கும் பொழுது அவர் யூகித்துக் கொள்கிறார். அது என்னன்றதை முழுமையுமா கவனிக்காம யூகித்துக் கொள்கிறார், இவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி. யூகித்தது மாத்திரமல்ல, அங்கு அவளை நேரடியாக என்ன செய்கிறாரு, கவுண்டர் பண்ணி நேரடியாக சாடுகிறாள். நீ எதுவரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லி ஜட்ஜ் பண்ணி, இதுதான் நீ செய்கிற, அதனால தான் நீ இப்படி பண்றேன் ஜட்ஜ் பண்ணி சில வார்த்தைகள் என்ன செய்கிறாரு, சொல்லி விடுகிறார், பேசி விடுகிறார். அதன் பின்பதாகத்தான் அன்னாள் தன்னுடைய வாதத்தை, வாய்களை திறந்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த தெய்வ மனுஷனிடத்தில் தெரியப்படுத்துகிறார். என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசலும் மதுவும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என்னை பேலியாளின் மகளாக நீங்க என்ன செய்யாதீங்க, என்னாதிருங்க. நான் ரொம்ப விசாரத்தினாலும் என்னுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டபடினாலும் மன அழுத்தத்தினாலும் கிளேசத்தினாலும் இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர், ஓ இவ குடிக்கல, இவ வெறித்திருக்கல, இவ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றத அந்த விளக்கத்தை முழுமையுமாய் கேட்ட பின்பதாகத்தான் என்ன செய்கிறாரு, ரியலைஸ் பண்ணுகிறாரு. நம்ம வாசித்தபடி காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாய் இருக்கும். மற்றும் ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படி நம்மளுடைய உறவுகளை குடும்பத்திற்குள்ளாகவும் வெளியிலேயும் பாதிக்கிறது. கேட்பதற்கு முன்பதாக நான் உத்தரம் சொல்லும் பொழுது அது எப்படி நம்முடைய குடும்பத்தையும் வெளியையும் பாதிக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக கேட்பதற்கு முன்பதாக நாம் பேசும் பொழுது இட் கிரியேட்ஸ் எமோஷனல் டிஸ்டன்ஸ். ஒரு நபர் கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியாக நீ பேசுறதை நான் கேட்கவே என்ன செய்யல, விரும்பலன்ற நிலைக்கு குடும்பத்துக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா முதல்ல அந்த நபர் என்ன செய்யலன்னு அர்த்தம்,
மதிக்கலைன்னு அர்த்தம். அந்த நபரை குடும்பத்துக்குள்ளே மதிக்கவில்லை என்று. நீ பேசுறது நான் கேட்கறதுக்கு இன்னுமே விரும்பலை. நீ பேசினாலே என்ன தான் வருது? பிரச்சனை தான் வருது. அப்படின்னா முழுமையாக அங்கே பேச்சுவார்த்தைகள் முழுமையாக அங்கே பேசி தீர்க்கப்படவில்லை. அது என்ன எதற்கு நேராக கொண்டு செய்கிறது? இட் கிரியேட்ஸ் எமோஷனல் டிஸ்டன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அவர்களுக்குள்ளாக உணர்வு ரீதியிலாக அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுகிறது. நம்பிக்கை அங்கே அற்று போகிறது. நம்மளும் கூட சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை இம்மீடியட்டாக நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஏதாவது ஒன்று வீட்டில் உடஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் வீட்டில் யார் உடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் இருக்கிறான்னா ஒருத்தனை நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்போம். டேய் நீ தானே இதை பண்ணுன, நேரடியாக வந்து அதை தான் கேட்போம். இது இங்கே உடஞ்சிருக்கே, இது என்னாச்சு, யார் பண்ணது அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். நீ தானே பண்ண, நான் இல்லவே இல்லை அப்படின்வா. எனக்கு தெரியும் நீ தான் பண்ணு, உண்மையை ஒத்துக்கோ. உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டோம். நம்ம தான் அது உண்மை நினச்சிட்டு உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் அது நான் தான் விளையாண்டேன்னு இன்னொருத்தன் வருவான். அது நான் தான் விளையாண்டேன், அதை அங்கே போட்டேன்னா அது அப்படியே விழுந்துருச்சு. என்ன சொல்றதுக்கு பயம், அதனால் அதை எடுத்து அப்படியே நிறுத்தி வச்சுட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. அப்போ இது நமக்குள்ளாக இப்படி தொடர்ச்சியாக இது நடக்கும் என்று சொன்னால் இட் கிரியேட்ஸ் எமோஷனல் டிஸ்டன்ஸ். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ். வீட்டுக்குள்ளாக தொடர்ச்சியாக நம்ம இப்படி அவர்கள் பேசுகிறதை கேட்கவே இல்லை, முழுவதுமாய் நம்ம கவனித்து கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்குள்ளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கிறது. வேலை ஸ்தானத்தில் இது எப்படி இருக்கிறது? இட் கிரியேட்ஸ் புரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். வேலை செய்கிற இடத்துலையும் கூட இது முக்கியம். ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற இடத்துல, அந்த டீமாக ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம சொல்லுகிறத டீம் மெம்பர்ஸ் கேட்கல, அல்லது டீம் மெம்பர்ஸ் சொல்கிறத நாம் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ளேயே அங்கே மிஸ்ட்ரஸ்ட் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அங்கே கான்ஃப்ளிக்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும், டிஸ்டன்ஸ் வரும். இதெல்லாம் வரும்பொழுது டீமாக ஒர்க் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எதிர்பார்த்ததான ரிசல்ட் அங்கே என்ன செய்யாது? கிடைக்காது. எந்த ஒரு வேலையும் இணைந்து செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஐயோ அவரை உள்ள இழுக்கணுமா, இது இல்லாமே நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன செய்யும்? தோணும். வேலை செய்கிற இடங்களிலும் இந்த கேட்பது, லிசன் பண்ணுகிறது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. புலம்பலுக்கு எழுதினதான புலம்பலின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இது ஆண்டவருக்கு முன்பதாக பேசும் பொழுதும் கூட அப்படித்தான். அநேக வார்த்தைகளினாலே உன்னுடைய ஜெபத்தை என்ன செய்ய வேண்டாம்? பண்ண வேண்டாம். சுருக்கமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வேதத்திலே நமக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். மற்றொரு சம்பவத்தையும் பார்க்கலாம். சொல்லுகிறதை கேட்காமல், லிசன் பண்ணாம இருந்ததான நாமானை குறித்து நாம் பார்க்கிறோம். he almost missed his healing. அவனுடைய சுகத்தை அவன் மிஸ் பண்ணியிருப்பான். என்ன நடந்தது என்பதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 9 முதல் 12 வரை இருக்கக்கூடியதான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9 முதல் 12வது வசனம் வரை. நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவன் விடுதலை அடையும்படியாக எலிசாவை வந்து பார்க்கிறான். அந்த வருகிறதான சூழலில் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். நாம என்ன செய்கிறார்? இங்க எலிசாவின் இடத்துல சுகம் பெறும்படியாக, தேவனுடைய மனுஷர் இடத்துல சுகம் பெறும்படியாக வருகிறார். அது வருகிறத உடனடியாக எலிசா உணர்ந்து தன்னுடைய வேலையாளை அனுப்பி, நாகமான் இந்த ரீசனுக்காக வந்திருக்கிறாரு, அவரை போய் 7 தரம் அந்த இஸ்ரவேலில் இருக்கிற யோர்தான் நதியில் போய் அவரை 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்பிச்சோடனே அவர் சொல்ற பதில பாருங்க. நான் ஒன்று யோசிச்சு இருந்தேன். நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் அசியூம் பண்ணிக்கிறோம். நான் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன், அதன்படி நீங்க என்ன செய்யல, எனக்கு செய்யலை. நான் எப்படி யோசிச்சு வச்சிருந்தேன்? நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன்னா, எலிசா வெளியிலே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன்னுடைய கையினால் குஷ்டரோகம் இருக்கிற அந்த இடத்தை எல்லாம் தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அப்ப இவர் ஒன்று யோசிச்சு மனசுக்குள்ள நினைச்சு வச்சுக்கிறார். இவர் இப்படித்தான் வருவார், நம்ம போய் நிற்கிறோம், அவர் நம்மளுக்கு இறங்கி வருவார்,
அப்படி ஆண்டவரை பார்த்து ஜோம் பண்ணுவார், வந்து இப்படிலாம் தடவி விடுவார், அப்புறமேல அது என்ன ஆகும், சுகமாகும். இவர் ஒரு பேட்டர்னை மனசில் என்ன செய்து வச்சுக்கிட்டாரு, நினச்சி வச்சுக்கிட்டாரு. இப்படி நினைக்கும்னா நீ என்ன சொல்கிற, இந்த ஆற்றுல போய் 7 தடவை குளின்னு சொல்கிற, எங்கள் ஊரில் இல்லாத ஆறா, எங்கள் ஊரில் இல்லாத நதியா? அப்போ உடனடியாக இவர் ஒரு அசியம் பண்ணி அதில் கடும் கோபம் கண்டு அவன் புறப்படுறதுக்கு ஆயத்தமாயிட்டான். அவன் ஊழியக்காரர் திரும்பி போனான், உக்கரத்தோட திரும்பி போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 13வது வசனத்துல அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடைய சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவனோட கூட இருக்கிற ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள் தான் அவனுக்கு புத்திமதி சொல்றாங்க. ஒரு பெரிய விஷயத்தை செய்யுங்கன்னு உங்களுக்கு பயங்கரமா பிளான் போட்டு கொடுத்துருந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க, செய்ய போறீங்கல்ல. அப்போ அவர் சொல்றதை, இதை சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, இதை சொல்றதை நீங்க தயவு செய்து கேளுங்க, அவர் சொல்றதுக்கு லிசன் பண்ணுங்க அப்படின்னு அவனோடு கூட இருந்த வேலையாட்கள் சொன்ன பின்பதாக அவர் செய்கிறார். அப்பொழுது அவன் இறங்கி, நாமான் அப்பொழுது இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆல்மோஸ்ட் அவனுடைய அற்புதத்தை மிஸ் பண்ணியிருப்பான். எதனால? காது கொடுத்து கேட்காததுனால. நல்ல வேலையாக அவனுடைய உடன் கொடுத்த ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள் அவனுக்கு ஆலோசனை சொன்னபடினால அவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். 1600வது வருடத்தில் கலீலியோ, நம்ம புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம், நம்ம ஸ்கூல்லலாம். கலீலியோ அவர் அது வரைக்கும் உலகத்தில் என்ன நம்பிக்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், பூமி தான் நடுவில் இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் என்ன செய்யுது, அதை சுற்றி போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா பூமி தான் நடுவில் இருக்குன்னு இதை சபையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்தாங்க, அந்த காலகட்டங்களில் சபையும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா வேதாகமத்தில் பூமி அசையாது இருந்தது அப்படின்னு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து அதை மேற்கோள் காட்டி, இப்படி தான் பூமி தான் சென்ட்ரலில் இருக்குது, மீதி கோள்கள் எல்லாம் அதை சுற்றி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கலீலியோ ஆராய்ச்சி செய்து அவர் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாரு, ஒரு சில ஆதாரங்களோடு கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த நேரங்களில் சபையில் இருந்ததான தலைவர்களுக்கு மிக கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு நாட்கள் இப்படி தான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், ஜனங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ திடீர்னு பூமி நடுவில் இருக்கு, மற்றதெல்லாம் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் திரும்ப இப்படி சொன்னோம்னா, நீ பேசுறது தேவ தூஷணம் அப்படின்னு சொல்லி they declared his teaching as heretical, அதாவது ஃபால்ஸ் டீச்சிங், வேதத்திற்கு புறம்பான பேச்சை இவர் பேசுகிறாருன்னு சொல்லி அவரை பனிஷ் பண்ணி அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு அவர் கண்டுபிடிக்கிற எதையும், அஸ்ட்ரானமி சம்பந்தமாக அவர் கண்டுபிடிக்கிற எதையுமே வெளியில் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சிட்டாங்க. கலீலியோ கண்டுபிடித்தது பல 100 ஆண்டுகள் கழித்து கலீலியோ சொன்னது உண்மை அப்படின்னு மற்ற வந்ததான அஸ்ட்ரானமிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொண்டாங்க. 1900 சம்திங்கில் தான் போப் பால் II அவர் ஒரு எழுத்து ரீதியாக அதை என்ன செய்தார், கலீலியோ அன்று சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி எழுத்து ரீதியாக ஒத்துக்கிட்டது ஆஃப்டர் 1900, 300 வருடங்கள் கழிச்சு தான். சில நேரங்களில் ஒவ்வொரு ஜனங்களும் வரக்கூடிய விஷயங்களை நம்முடைய முந்தைய கால அனுபவங்கள் ஒரு புது கால அனுபவங்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அதை முழுவதுமாக கேட்கறதுக்கு மறுக்கிறது, மாறாக அவங்கள பனிஷ் பண்ண, அவங்களை நிறுத்த, அவர்களை தடை செய்வதற்கு சில நேரங்களில் நம்ம எத்தனித்து விடுகிறோம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு அருமையான பழக்கம் வைத்திருந்தார். அவருக்கு இந்த மாதிரி யாராவது சொல்லிட்டாங்க, கோவம் வந்துருச்சு, இமீடியட்டாக அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா அவர் போய் உட்காந்து தன்னுடைய அறையில் எடுத்து கடினமான வார்த்தைகளோடு கூட லெட்டர் எழுதுவார். என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறாரோ அது எல்லாத்தையும் எடுத்து கடினமான வார்த்தைகள் சொல்லி எப்படிலாம் பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த சூழலில் எல்லாத்தையும் எழுதி மடித்து ஒரு கவரில் போட்டு ஒரு பேக் வச்சுருந்தார். அன்சென்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு, அனுப்பாத லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு ஃபுல்லாக கேட்டு அதை ஆராய்ந்து அதன் பின்பதாகத்தான் முடிவெடுத்து அவர் செய்வார் என்று சொல்லி ஒரு இடத்துல நான் வாசித்தேன். இப்போ எப்படி நாம் ஆக்டிவாக லிசன் பண்ணுறது, எப்படி நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணாத பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். அப்போ எப்படி நான் லிசன் பண்ணுறது? யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்மளுக்கு வேத வசனம் சொல்கிறது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு கோபப்படுகிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நீங்கள் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாயிருங்க, கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ப்ராக்டிக்கலாக சில ஆலோசனைகளை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், முதல்ல நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை எடுத்து வைக்கணும்.
எங்கள் வீட்டில் நானும் ஜூலியும் சம்டைம்ஸ் பேசும்போது அப்படியே மெசேஜ் வரும், சொல்லு ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு அந்த மொபைலை முதல்ல அங்கே வைங்க அப்படின்வாங்க. சரி வச்சிடுறேன். அதை வைக்கலைன்னா அதுக்கப்புறம் வெடிக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே கோபம் வருகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், கேட்கறதற்கு தீவிரமாக அந்த மொபைலை தூக்கி வரும். ஸோ ரிமூவ் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வென் யூ ஆர் அபவுட் டு லிசன் விதின் த ஃபேமிலி. குடும்பத்திற்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ வெளியில் ஆஃபீஸ்லேயோ லெட் அஸ் பி பிரசன்ட். முதல்ல அந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் ஜஸ்ட் ரிப்ளை. இது எனக்குள்ளாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய வியாதி. அண்டர்ஸ்டாண்ட், லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாதி விஷயம் வந்தோடனே தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். நீ முதல்ல நான் சொல்கிறத முழுசாக கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நம்மளை அறியாமல் அதை வந்துடும். ஸோ இரண்டாவது எனக்குள்ளாக நான் மாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம், ஐ நீட் டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் என்னென்னா அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். எதனால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்தது பல அனுபவங்கள் நம்ம உடனடியாக நம்முடைய பிரெயினில் நம்மளை ஆக்டிவேட் பண்ணி, இதெல்லாம் இப்படி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை செஞ்சுருக்கிறோம்ல, இதுதான் இது ஆன்சர், இதை சொல்லுன்னு என்ன செய்யும், நம்மளுக்குள்ளாக தூண்டும். இது ரொம்ப கஷ்டமாக எப்போ ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த எங்கள்கிட்ட டீனேஜர்ஸ் யங் பீப்புள் வந்து கவுன்சிலிங்லாம் உட்காரும்பொழுது அவன் வந்து சொல்கிற விஷயமெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் அது அவங்களுக்கு அப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பயங்கரமாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டே இதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு நம்ம ஒரு அந்த அசால்ட் தன்மைக்கு போன உடனே அவன் சொல்ல வர விஷயம் அவன் என்ன முழுசாக சொல்ல வரான்றதே நம்ம என்ன செய்ய மாட்டோம், சில நேரத்தில் கவனிக்க மாட்டோம். ஐ நீட் டு ஆக்டிவ்லி சேஞ்ச். அந்த பழக்கத்தை எனக்குள்ளாக நான் ரொம்ப கவனமாக மாற்ற வேண்டும். முழுமையுமாக அவங்க சொல்கிற வரைக்கும் நான் என் வாயை திறக்காமல் பொறுமையாக என்ன செய்யணும், கேட்க வேண்டும்னு சொல்லி. இதை கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். when we write இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ்லாம் எழுதும்பொழுது சொல்லுவாங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு ப்ரப்போசல் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு ஒரு கோட் சொல்லுவாங்க, a problem well defined is half solved. நீங்க எந்த விதமான பிரச்சனைக்கு என்ன விதமான வேலை செய்ய போறீங்கன்றத, அந்த ப்ராப்ளம் என்னன்றதை நீங்க நல்லா டிஃபைன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை பாதி என்ன செஞ்சிடும், முடிச்சிடலாம், பாதி ரிசால்வ் பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளத்தை. So it is so important that we listen completely to the problems that is being shared. நம்ம இடத்துல பகிரப்படுகிறதான பிரச்சனைகளை முழுவதுமாய் நம்ம கவனித்தோம் என்று சொன்னாலே அவங்களுக்கே அதில் பாதி ஆன்சர் என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே அதில் பாதி ஆன்சர் கிடைச்சிடும். டோன்ட் இன்டரப்ட், லெட் தம் ஃபினிஷ். அவங்க முடிக்கிற வரைக்கும் இடையில என்ன செய்ய வேண்டாம், இன்டரப்ட் பண்ண வேண்டாம். மேபி ரிஃப்ளெக்ட் அண்ட் கிளாரிஃபை. அவங்களிடத்துல இதை இப்படி தான் சொன்னீங்களா, இதை தான் சொல்ல வர்றீங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கிளாரிஃபை பண்ணலாம். அதை ஒரு பேராஃப்ரைஸ் மாதிரி எடுத்து சொல்லி கூட நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். லிசன் வித் எம்பத்தி, கிவ் அட்டென்ஷன் டு எமோஷன்ஸ். அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் கவனத்தை கொடுக்க வேண்டும். நான் சொன்ன அந்த சிறுமியினுடைய எக்ஸாம்பிளில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் அதுதான். எல்லாரும் உட்காந்து கேள்வி கேட்கறதுலையும் எல்லாரும் அட்வைஸ் கொடுக்கறதுலையும் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. நீ இப்படி பண்ணியிருக்கணும், நீ அப்படி பண்ணியிருக்கணும், நம்ம இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும்ட்டு. நான் அங்கே உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் அதுதான், அவளுடைய உணர்வுகளை கவனி. ஒரு சிறுமி 13 வயசுல என்ன நடந்துச்சுன்னே தான் அந்த தவறுக்கு அவள் எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது. எந்த விதத்திலும் அவள் மீது நீங்க குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சிறுமி அவள் கடந்து போய் வந்திருக்கிறதான ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை நபர்களிடத்தில் அவள் பேச்சு வாங்கி இதை தாண்டி வருகிறா. இப்போ அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்னை இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போய் திரும்பவும் இதை சொல்ல செஞ்சுக்கிறதுக்கு பதில் நான் செத்து போயிடுறது நலமா இருக்கும்ன்றது தான் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு நாம் கவனிக்க வேண்டும். அது வாயில் வராது, வாயில் சொல்ல தெரியாது, அந்த சிறுமிக்கு சொல்ல தெரியாது. அதை நம்ம ஃபீல் பண்ணி தான் நம்ம அறிஞ்சுக்கணும். அப்போ லிசனிங் இஸ் நாட் மியர்லி லிசனிங் த வேர்ட்ஸ், ஆனால் அவர்களுக்கு உணர்வுகளை புரிந்து கொள்வதும் இஸ் பார்ட் ஆஃப் தட். தட் இஸ் வை வி நீட் டு லிசன் வித் எம்பதி. பேசுறதுக்கு முன்பதாக இந்த வசனம் சொல்லுகிறபடி கேட்கிறதுக்கு தீவிரமாக இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க என்று சொல்லுகிறபடி திங்க் ட்வைஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங். ஒரு அருமையான கோட் பார்த்தேன், திங்க் ட்வைஸ் ஸ்பீக் ஒன்ஸ் அப்படின்னு. இப்படி நம்ம லிசன் பண்ணுறக்கூடிய இந்த வழிகளில் நம்மளையே லிசன் பண்ணுறதுக்கு நம்ம மாற்றிக்கொண்டோம்னு சொன்னால் அதனுடைய பலன்கள் எப்படியா இருக்கும், அது நம்முடைய குடும்பத்தில் அது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளுக்குள்ளாக நல்ல நம்பிக்கையும் அன்பையும் வளர்க்க ஆரம்பிக்கும். நம்ம ஆக்டிவாக உட்காந்து லிசன் பண்ணுறோம்னு சொன்னால் அங்கே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ரொம்ப கிளியராக இருக்கும் பொழுது அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் பெருகும். அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே அதிகமாகும் பொழுது அங்கே அன்பு பெருகும். அன்பு பெருகும் பொழுது அவர்களுக்குள்ளாக நல்ல நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்யும், வளரும். அப்போ இந்த அன்பும் நம்பிக்கையும் பெருக வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அடித்தளமாக இருக்கிற காரியம் காது கொடுத்து நம்ம கேட்பதற்கு தீவிரமாக இருப்பது. இட் டீப்பன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெடியூசஸ் கான்ஃப்ளிக்ட். தேவையில்லாமல் வருகிறதான பிரச்சனைகள் கான்ஃப்ளிக்ஸை அது நமக்கு குறைக்கிறது என்பதை பார்க்கிறோம். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய மதிப்பை
மரியாதையை அது என்ன செய்கிறது, பெருக செய்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதே போல் வேலை ஸ்தலத்தில், ப்ரொஃபஷனலாக வேலை ஸ்தலத்துலேயோ அல்லது படிக்கிற இடங்களையோ இருந்தாலும் கூட நம்ம அந்த லிசனிங்கை ரொம்ப ஆக்டிவாக வைத்துக்கொள்ளும் பொழுது கம்யூனிகேஷன் அண்ட் கிளாரிட்டி, நம்ம சொல்ல வர விஷயம் அவங்க சொல்ல வர விஷயத்தை முழுமையுமாய் புரிந்து கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. அங்கும் நமக்கு மரியாதையும் நம்பிக்கையும் பெருகிறது. அது எதை கூட்டுகிறது, இவர்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யலான்ற உற்சாகத்தை கூட வேலை செய்கிறவங்களுக்கு என்ன செய்யும், அந்த உற்சாகத்தை கொடுக்கும். இவர்களோட சேர்ந்து வேலை செய்யலாம், அவங்க நல்லா லிசன் பண்ணுறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை டீமோடு இணைத்துக் கொள்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் என்கரேஜஸ் கொலாபரேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். அந்த முழு டீமுக்குள்ளாக நல்லது ஒரு மாரல் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கிறத நாம் பண்ணுறோம். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. The heart of the righteous weighs its answer. நீதிமானுடைய மனம் திரும்பவும் உத்தரம் சொல்வதற்கு யோசிக்கும். உன் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர், இந்த நாளில் நாம் கேட்பதற்கு தீவிரமாகவும், பேசுகிறதற்கு தாமதமாகவும், கோபிக்கிறதற்கும் தாமதமாகவும் இருப்போம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வேலை ஸ்தலங்களில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணத்தை நாங்கள் எங்களுக்குள்ளாக பெருக்கிக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. வேதாகமத்திலும் இந்த உலகத்திலும் கேட்பதற்கு முன்பதாக உத்தரம் சொன்னபடினாலே நடந்த பல சம்பவங்களை குறித்து காலையில் தியானிப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீங்க ஆண்டவரே. Help us never to miss any miracles that you have for us, Lord. எங்களுடைய அனுபவத்தையோ எங்களுடைய அறிவையோ நாங்கள் சார்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்தில் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு பொறுமையோடும் நேடிய சாந்தத்தோடும் கேட்பதற்கு தீவிரமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.